ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, படிநூறு நடக்கிற திருவிழாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி டே 3 மயிலாட்டம் எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எங்களோட ஃபேவரட்டான யானையும் பார்த்தோம். நாங்கள் அதோட பேர் பஷீலா. என் கூட செல்ஃபியும் எடுத்துக்கிட்டோம். என் பொண்ணு வந்து ஒரு ரிங்கை பார்த்துட்டு இந்த ரிங் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அவளை செலக்ட் பண்ணபடியே அவள் ஆசைப்படவே எடுத்துக்கிட்டா. அதுவும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அப்புறம் இலவச ராட்டினத்துக்கு போகணும். என் பசங்களை கூட்டிக்கிட்டு என் பையனும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அது மம்மி சீக்கிரமாக போகலாம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப கையை பிடிச்சி ஆரம்பிச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா போன தடவையை விட இந்த தடவை கம்மியாக தான் இருந்துச்சு ராட்டினங்க எல்லாமே. ஸோ நான் 2 ஜம்பிங் வச்சுருந்தாங்க. அது 2மே ஹைட்டான ஜம்பிங் தான். என் பையன் எப்பவுமே தலைகீழ தான் வருவான். நேராகவே ஏறவே மாட்டான். ஏறினாலுமே கூட தலைகீழ தான் வருவான். அப்புறமேட்டு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பலூன்ஸ் எல்லாம். அப்புறம் போட்டிங் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஸோ ஜம்பிங்கில் என் பொண்ணை ஏற்றலை. போட்டிங்கில் வந்து மம்மி எப்படியாவது கேட்டு ஏற்றி விடுன்னா. ஸோ நான் வந்து இந்த ஒன்று தான் இருக்குது என் பொண்ணு விளையாடுறதுக்கு, அது ஏறட்டும்னு சொல்லி ஏற்றி விட்டோம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போது எக்ஸாட்டிக் வேர்ல்டுன்னு பறவைங்கள்லாம் வந்து உள்ளே செட் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்படி தான் இருக்குது பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 80 rupees சொல்லியிருந்தாங்க டிக்கெட்டு. அண்ட் தென் பேர்ட்ஸுக்கெலாம் வந்து நம்மளே கையில் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் அதே மாதிரி கையில் ஃபீட் பண்ணோம். அதுவும் நல்லா சாப்பிட்டுச்சு எல்லாமே. அப்புறம் முள்ளம்பன்றி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அழகான ஒரு காக்டெயில் பிக்கான அது செமையாக இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ரொம்பவே வந்து கோவத்தோடு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபீட் பண்ணவே இல்லை, சாப்பாடு கொடுத்தா எடுத்துக்கவே இல்லை. அப்புறம் என் தங்கச்சி குழந்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சரி, என் பையன் வந்து எல்லாத்தையும் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெரிய பேர்டு கத்துனதே பயந்து ஓடிட்டான். இந்த பஞ்சவன கிளி கத்த ஆரம்பித்தோடனே அந்த இடத்த விட்டு அவன் வெளியே ஓடி போயிட்டான். அப்புறம் எங்கடான்னு சொல்லி சுற்றி பார்த்தா மம்மி அவன் வெளியே போயிட்டான் மம்மின்னு சொல்லி என் பொண்ணு சொன்னான். ஸோ அவன் வந்து அந்த பறவையோடு நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டா. அப்புறம் உடம்பு சின்னதாக அழகாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு பயங்கரமாகவும் இருந்துச்சு. அது வந்து என்ன வகைன்னு சொல்ல முடியல. வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லா பேர்ட்ஸும் வந்து டச் பண்ணி பார்த்தோம். எல்லாமே வந்து கையிலலாம் வந்து உட்கார மாட்டேங்குது. அதோட மரத்தில் தான் உட்காந்துருக்கு. மரத்துலேயே தான் எல்லா பறவையுமே அழகாக உட்கார்ந்து இருந்துச்சுங்க. ஸோ அப்பில் பார்த்திங்கன்னா நல்லா கலராக வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபீலிங்குமே அழகாக இருந்துச்சு. ஒரு சிலதை கூண்டில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பறக்காததெல்லாம் வந்து இதுக்குள்ளே செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கூட ஒரு குட்டி பைத்தானும் கூட வச்சுருந்தாங்க. அது வந்து கடைசியாக தான் நாங்கள் பார்த்தோம் அந்த பைத்தான் இருக்குது. அது வரைக்கும் நாங்கள் கிளியெல்லாம் பார்க்கவும் அதுங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுங்களோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணனால எங்களுக்கு வந்து என்ன இருக்குது சுற்றி இருக்குன்றது நாங்கள் பார்க்கவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அந்த திருவிழாவில் இருந்துச்சு. அப்படி என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்த்தோம். ஆனால் வந்து ராட்டினன்றது வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் சுற்றுறாங்க. அதோட கம்மியாக தான் சுற்றுறாங்க. ஆனால் இந்த கிளிங்களோட வந்து ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. இன்னும் பயந்துகிட்டே இருந்தால் அப்புறம் கையை பிடிச்சி ஃபீட் பண்ண வச்சோம். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தா. ஸோ அப்புறம் வந்து பைத்தானை பார்த்தோன்னே என் பையன் அதை கையில் பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சிட்டான்.